வடமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுல வாக்காளராக ஆனால், அது தங்களுடைய ஆட்சிக்கு சிக்கலா இருக்கும் அப்படின்னு கருதுறாங்களா? இல்ல த வெறும் ஆட்சின்னு மட்டும் நம்ம பார்க்கவே முடியாது. இல்ல தேர்தல் பொலிட்டிக்கல் நேரத்துல வடமாநிலத்தினுடைய வாக்குகள்லாம் தங்களுக்கு எதிரா செலுத்தப்படும்னு பார்க்குறாங்களா? இல்ல பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே மாறும் தான் நான் பார்க்கிறேன். அதாவது இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அங்க ஒரு அரசியல் சூழல் அப்படின்றது இருக்கும். நம்ம சொல்றது வந்து சென்னை இப்போ நீங்க உடனே கேட்கலாம். அப்படின்னு பார்த்தா மகாராஷ்டிரா கூட தானே போனாங்க. தமிழ்க்காரங்க ஒரு ஒரு 20, 30 வருடங்களுக்கு முன்னாடி பெரிய எண்ணிக்கையில மும்பைக்கு போனாங்க அப்படின்னு. ஆனா அவங்க பரவலா இருந்தது வெறும் மும்பையில மட்டும் தான். நீங்க பெருநகரங்கள எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. பெருநகரங்கள் பாலிசி டிசிஷன்ஸ்ல எந்த அளவுக்கு இடம் வகிக்கும்ன்றது எனக்கு தெரியாது. ஆனா அப்ரூட் கீழ வரைக்கும், வேர் வரைக்கும் போறாங்க அப்படின்னா, அங்க வந்து பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் மாறும். உதாரணத்துக்கு, இப்ப இரட்டை மொழி அப்படின்றது தான் வந்து தமிழ்நாடுடைய பாலிசி. அது எல்லா கட்சிகளுமே, பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே தமிழ்நாட்டுல தொடர்ந்து வலியுறுத்துறது, இரட்டை மொழி 2 லாங்குவேஜ் பாலிசி அப்படின்றது தான். இப்போ வட இந்தியாவிலிருந்து வரக்கூடியவங்க கிராமங்கள்ல இருக்கிறாங்க. இல்ல ஒரு ஒரு மாவட்டங்கள்ல சென்னை தவிர்த்து, பெருநகரங்கள தவிர்த்து இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி, அந்த ஒரு பவர் அப்படின்றது கிடைக்குதுன்னா, அப்ப பாலிசி டிசிஷன்ஸ்லயும் அவங்க ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்துவாங்க தானே! பீகார் எங்கேயோ இருக்கு. அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வேற மாரி இருக்கும். அவங்களுடைய ஸ்டாண்ட் வேற மாரி இருக்கும். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு 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 பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எல்லாமே இருக்கும். இது கொலாபரேட் ஆகுறப்போ, அது ஒரு நடைமுறையிலேயே சிக்கல ஏற்படுத்தும். பாலிசியில எடுக்கக்கூடிய விஷயங்கள்லயே சிக்கல ஏற்படுத்தும்.